கடந்து வந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம். எனக்கு பிடிச்சிருக்கு. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு ஒரு மழைக்கால கூட்டத்தொடர். எஸ், ஆமாம். இந்த பல ஊர் நாங்கள் வந்து பல ஊர்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இடத்துக்கு போனோம். பட் எங்க ஊரை காட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்க ஊரை வந்து ஒரு வேற டைமென்ஷன், வேற டைமென்ஷன்ல காமிக்கிறோம். இன்னொரு சுழற்சியில காட்டுறோம். நிறைய சுழல் இருக்கு பாருங்க. அப்படியே தம்பி கேமரா கொஞ்சம் காட்டினீங்க நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இடம் தான் நம்ம நரிக்கல் வாய்க்கால். அதாவது இதுக்கு கீழே ஒரு 10-15 படிக்கட்டெல்லாம் இருக்குது. பட் இப்போ படிக்கட்டே காணல, ஒன்றே காணல. பாருங்க, ரோடுக்கு ஹைட்டில் தண்ணி போயிட்டே இருக்கு பாருங்க. இது வந்து இந்த வாய்க்கால் வந்து ரொம்ப ஸ்பெஷலான வாய்க்கால். இது நேரம் போய் கடலில் கலக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா பத்திர சிவன் கோயில், அந்த ஊருக்கு போக போகிறோம். அப்போ இன்னைக்கு குளச்சல் மட்டும் தானே, வேற எதுவும் பக்கத்தில்? குளச்சல் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் வேற மாதிரி இருக்குதோ அங்கே எல்லாம் நம்ம கடலை கண்டிட்டையும் பயணம் மேற்கொண்டு பைக் எங்கெல்லாம் போவோமோ அங்கெல்லாம் போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் பாதை. அப்படியே கொஞ்சம் தள்ளினீங்கன்னா இவ்வளோ பக்கத்தில் தண்ணி இருக்குது பாருங்கள், ரொம்ப பக்கத்தில். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? பத்தரை சிவன் கோயில் அருகில். மிக அருகில். பின்னாடி போகிற தண்ணியை பார்த்தா அது இல்லை, ரொம்ப அருகில் தான். முடிஞ்சுன்னா இது இப்படி இருக்கிறது. முன்னாடி பழைய ஃபோட்டோஸை நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுக்கு போடுறோம், அட்டாச் பண்ணுறோம். பார்த்துட்டிங்கன்னா இதுதான் பத்தரை சிவன் கோயில். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தான். அங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்கிறது இன்னொரு கோவில் இருக்குது. எவ்வளோ ஹைட்டாக தண்ணி போகுதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துக்கு பேர் தான் பாம்பூரி வாய்க்கால்னு சொல்லுவோம். பாருங்கள், பாருங்கள், இதுதான் பாலம். இந்த பாலத்துலேருந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், இப்போ தற்போது பாம்பூரி வாய்க்கால் என்ன நிலைமை இருக்கிறது சொல்லுங்கள் இஸ்மாயில் ப்ரோ. அபி கேட்குது, சொல்லுங்கள். ஆமாம், இப்போ பாம்பூரி வாய்க்காலில் தான் நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய வாழை கொலை எல்லாம் தண்ணியில் அடித்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி கரை புரண்டு ஓடிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. கேமராமேன் கொஞ்சம் அந்த தண்ணியை காட்டுங்க. வாங்க சேர்ந்து நடந்து போவோம். கொஞ்சம் வாரம் வரைக்கும் இங்கே வந்து குளிச்சிங்க, எல்லாம் கொண்டாடினீங்க. ஆமாம், என்ன பண்ண போகிறீங்க? அதாவது இப்போ என்ன, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கல் தெரியுது பாருங்கள், அந்த இருக்கு பாருங்க, அண்ணா ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கல் தான் முதல் படி. நாங்கள் அதில் கீழே இறங்கி அங்கே போய் தான் பாறை இருக்கும், அந்த பாறையில் போய் தான் நாங்கள் குளிப்போம். இப்போ கல் ஒன்று தான் தெரியுது. அப்போ நீங்கள் கற்பனை பண்ணிவாங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது தண்ணி. பாறையை காணோம். வாங்க போவோம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் போவோம். ஆமாம், போகலாம். வாங்க, தண்ணிக்குள்ளே சாடலாம். கடந்து. ஆமா, வாட் இஸ் திஸ் ஓவர் ஆக்டிங் வருணுடன் கடலை கண்டி டீம். கரை புரண்டு போயிட்டு இருக்கிற வெள்ளத்துல நம்ம இறங்கி நடக்க போறோம். ஆமா, இறங்கிட்டோம். நடந்து கடல் கொஞ்சம் பார்த்து நடமா, பின்னாடி வெள்ளம் இருக்கும். மொபைல் பத்திரம். ஓகே வாங்க போ. இங்க பின்னாடி நடக்கணும். இப்போ நாங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்காக தான்
இந்த வியூவெல்லாம் நாங்கள் காமிக்கிறோம். உங்களை யார் போய் இப்போ தண்ணியில் ஏய் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்காக வேண்டி கடைசி வியூவருக்கு மேலே போடுறது. இது பத்திர சிவங்கோயிலில் இஸ்மாயில் ப்ரோவோட நிற்கிறோம். இங்கே அவர் நின்னாலே பாதியை காணல. நம்ம இப்போ வந்து கரெக்டாக சிவன் கோயிலுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டு வரைக்கும் தண்ணி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக யாராவது எமர்ஜென்சிக்கு போட்டை தான் அனுப்ப நல்லா இருக்கும். போட்டால ஒரே பிரச்சனைப்பா இப்போ பாருங்க. அது அந்த ஓகே புயல் எப்போ வந்துச்சு? அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்போ கூட இந்த அளவுக்கான ஒரு சேதாரம் வந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஜாலியாக வீடியோ எடுக்கிறோம், ஆனால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் மை லைஃப் ஹிஸ்டரி. எல்லாருக்கும் ஒரு லக்கு தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தா. எதுக்கும் நான் கொஞ்சம் லெஃப்ட்லேயே வாங்கி வரேன், அங்கே ரைட்டில் கொஞ்சம். அது இல்லாமல் பெரிய விஷயம் என்னன்னா கேமராமேன் பதட்டத்திலே நடக்கிறான். இப்படா குண்டுக்குள்ள விழுவோ, நீ விழுந்தா கண்டிப்பாக ஒன்று தூக்க. நாங்கள் 3 பேர் இருக்கோம். பெட்டியில் படத்துக்கா பள்ளியாடிங்கிற ஊர்லேருந்து ஒரு பெட்டி எடுப்போம். அது ரொம்ப ஃபேமஸ். அந்த தம்பி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எங்கே நீங்கள் லெஃப்ட் வாங்கி போங்க. அண்ணா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். திருவண்ணில ஓகே பீப் பண்ணும். சரி வாங்க, நம்ம இப்போ அடுத்து எங்கே போகிறோம்னா அந்த ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பேன், கூட்டிட்டு போ. சரி வாங்க, எனக்கு அந்த இடத்த பேர் மறந்து போச்சு. வாங்க காய்ஸ் போய் அந்த இடத்த மறுபடியும் ஒரு தண்ணியை பார்க்க போகலாம். இந்த சைடு போகணுமா? வேண்டாம், அங்கே கொஞ்சம் உக்கிரமா இருக்கு. அந்த சைடு கொஞ்சம் உக்கிரமா இருக்கு. வேணா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறோம். ஆமாம், அங்கே ஆனால் அந்த ஆளுக்கு உக்கிராங்க. நம்ம ஊரில் குதிரை எல்லாம் வந்துருக்கு. எதுக்கா இருக்கும் தெரியல. Oh my god, yes. வந்து சேர்ந்துட்டோம். கரெக்டாக இரணியல் பாலம் தாண்டி காற்று வேற ரொம்ப பலமாக எடுத்துட்டு இருக்கு. வள்ளியார் பாலம். பாலத்தில் யாரையுமே நிற்க விடலை, போலீஸ் நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் இன்ஜின் வண்டி ரெடியாகவே இருக்குது. பாலத்தில் யாருமே நிற்க விடாமல் அப்புறப்படுத்திட்டே இருக்காங்க. யாரும் நிற்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்கன்னு. நாங்களும் வேடிக்கை பார்க்கல, அதனால் சைடில் வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம், நீங்கள் இப்போ பின்னாடி பார்த்துட்டு பாருங்கள். கோவிலை காமிச்சு விடுங்க கேமராமேன். கன்னியாகுமரியில் நிறைய பாதிப்புகளும் இருக்குது. அதையும் நம்ம கண்டிப்பாக காட்டி தீரணும். நம்ம ட்ராவல் பண்ணி வந்து ஒரு இடத்துலையே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் அதாவது வயல் சொல்ல முடியாது, அது ஒரு குளம் மாதிரி இருக்குது பாருங்க. அதுவே இப்படியே ரோட்டுக்கு அந்த சைடு அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரிஜினல் குளம். பார்த்தீங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராஜாக்கமங்கலத்துலேயே இருக்கிறோம். இங்கே உள்ள ரோடை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள். பைக்லலாம் அலோடே இல்லை, சுத்தமாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது சைலன்சரில் தண்ணி போயிடும், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால தான் கேமராலாம் தண்ணி ஆயிடுது. கேமரா இல்லையா, மொபைல் பார்த்தீங்களா? அதான் இங்கே பாருங்க, கடை ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது. அதாவது பேக்கரிக்குள்ளேயும் தண்ணியாக தான் இருக்குது. ப்ரோ இஸ்மாயில் ப்ரோ, அண்ணா பேக்கரிக்குள்ளேயும் தண்ணியாக தான் இருக்குது. ஆமாம் டோட்டலாக இங்கே பாருங்க. அதாவது அண்ணா தெரியுது பார்த்தீங்களா? அதில் காரில் எப்படி தான் வந்தேன். ஓகே, இந்த பிளேஸ்ல அந்த போட்டெல்லாம் வந்ததா? இப்போ இஸ்மாயில் ப்ரோ ஆர்ஐபி ஆயிருப்பாரு, ஜஸ்ட் மிஸ்ஸு. பெரிய குண்டு இருக்கு. ஆமாம், அதனால வர்றவங்க பார்த்து. பைக்கில் வாய்ப்பே இல்லை இங்கோடி வர்றதுக்கு. டேய், நான் இவ்வளோ தான் நினச்சிட்டேன். எல்லாம் போகுது பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த இவ்வளோ பிளேஸுக்கு தான் போலீஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா. இல்லை அங்கே பாருங்க, நீங்கள் போய் பிக்சர் அங்கே தான். மெயின் பிக்சரே அங்கே தான் இருக்குது. எப்படி போகுதுன்னு பாருங்க. ஏய், நம்மளை அப்படி கயிறுக்கு தான் இங்கே கொண்டு வரணும் போல. வாங்க கூட வாங்க. கையெல்லாம் விரைக்குது, காலெல்லாம் விரைக்குது, வாயெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. இங்கே பாருங்கள், அந்த வீடை பாருங்கள் ப்ரோ, அந்த வீடை பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ப்ரோ. அந்த வீடை பாருங்கள் பார்த்தீங்களா? அதான் இந்த துயரமான பிரச்சனை நடக்கும்போது என்ன பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கார் வராங்க பாருங்க. எப்போவுமே சென்டர் பிடி தான் வரணும், வேறு வழி இல்லை. அப்படியே உங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு ஊர், அதாவது ஒரு ஊர். அபி, இதை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நாங்கள் ஒரு ஃபன்னுக்கு வேண்டியோ இல்லைன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு வேண்டியோ வரல. நம்ம இந்த தண்ணினால எப்படி நம்ம குமரி மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க வரலான்னு வந்தோம். ஆமாம், ஆனால் ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன, எங்களே இழுக்குது சென்டரில். ஆனால் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியல மிஸ்டர் அபி. செருப்பு இழுத்துட்டு போன காரணத்தினால தண்ணி கையில் செருப்பு தூக்கிட்டாரா. ஆனால் இது வந்து நம்ம மாதிரி பேச்சு போகிற அணையை திறந்து விட்டதுலேருந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. சரி சரி சரி. பாருங்க, ஒரே ஒரு வீடு இருக்குது. இப்படி நிறைய மக்கள் சஃபர் ஆகுறாங்க. ஆமாம், இதோட முக்கியமான ஒரு விஷயத்தை காமிக்கிறோம் பாருங்க. அதாவது அந்த காம்பவுண்டு தெரியுது பார்த்தீங்களா? இந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு பாருங்க, புது வீடுகளாக இருக்குது பாருங்க. அந்த வீடு ஃபுல்லாகவே தண்ணி தானே. ஓகே, இந்த சமயத்தில் நம்ம இன்னும் ஒருத்தங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். எல்லா இடத்துலையுமே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. இவ்வளோ மழையிலையும் நின்று அவங்க வந்து பப்ளிக்கை வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதையும் மீறி நிறைய பேர் வந்து பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மெயின் ரீசன் வந்து நம்ம இன்னும் பார்க்க போறோம். இனிதான் பார்க்க போறோம். இது வெறும் ட்ரெய்லர் தான், இனிதான் பார்க்க போறோம். ட்ரெய்லருக்கே இங்க இருக்கு. அதாவது இப்போ என்னன்னா ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம மெயின் பிக்சர் தான் பார்க்க போறோம். அபி, there is some problem I think. பன்னி வாய்க்கால், இந்த இடத்தோட பேர் வந்து பன்னி வாய்க்கால் பிரிட்ஜ். அங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், ரோடி போயிட்டு இருக்கோம். பார்ப்போம். இங்கே பாருங்க, எங்க பாம்பா? பாம்பு 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 அங்கே பாருங்க, நான் பாருங்க, அந்த பாருங்க, அந்த தெரியுது பாருங்க பாம்பு. ஊர் மக்கள் எல்லாருமே போக்குவரத்துக்காக ஹெல்ப் பண்றாங்க. பப்ளிக் ஆமா, எல்லாருமே இறங்கி நின்று வேலை பார்க்குறாங்க. இப்போ நம்ம போனோம்னா பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை ஆகும். என்னன்னா பஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக போயிடும். பட் இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பைக் வந்து ரொம்பவே கஷ்டம். ஆட்டோ தயவு செஞ்சு போயிடவே கூடாது. வாய்ப்பே இல்லை. பைக்குனா சைலன்சரில் தண்ணி பண்ணி. ஓகே, சாரி ப்ரோ. பார்த்தாலே தெரியுது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு சுனாமிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதே தான்.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா பெலினோ கார் வருது பாருங்கள். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். பேடன்லாம் தாண்டி தண்ணி வருது பாருங்கள். சாரி ஹொண்டாய் ஐம் சாரி ஹொண்டாய் கார். பேச்சுப்பாறை அணையை திறந்து விட்டுறாங்க. வேறு வழி தெரியல, அதனால ரோடு முழுக்க தண்ணி தான். பாருங்கள். அது இல்லாமல் இங்கே இருக்கிற வீடு பாருங்கள் பாதியிலே முங்கிருச்சு. அரசாங்க பேருந்து கண்டிப்பாக வந்துடும். இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆஹா, சின்ன யானை மாட்டிருச்சு. வந்துருச்சு. ஓகே. ஆனால் இங்கே உள்ள பப்ளிக்கு நம்ம சொல்லி ஆகணும். எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நம்ம இந்த கொஞ்சம் இடத்தெல்லாம் பார்த்தோம். கொஞ்சம்னா ஃபுல்லாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. நம்ம ஓவராலாக ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருப்போம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் வந்து நிறைய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு. நம்ம இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஃபன் மூமெண்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் போக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே ஒரு இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே வாலண்டியர்ஸ் நின்று அந்த வெஹிக்கிளில் அந்த டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே தண்ணியில மழையில நனைஞ்சிட்டு தான் நிற்கிறாங்க. அதாவது கார் போனா அதோட முக்கியமான விஷயம் நான் நினைச்சேன் போலீஸ் மட்டும்தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஆனால் இதில் என்ன நடக்குன்னா நம்மளோட பப்ளிக் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுறாங்க. போலீஸ் வந்து எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க. பட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் போயிட்டே தான் இருக்குது. அதுக்கு கேப்பில் வந்து இன்னும் வீடு இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் போகுது. இதில் என்னென்னா கார் போகும்போது கண்டிப்பாக காருக்கு பெரிய அளவில் டேமேஜ் ஆக தான் செய்யுது. எல்லா நம்பர் பிளேட்ஸும் உடையுது, பம்பர் உடையுது. அதனால் இந்த மாதிரியான டைமில் சுற்றி பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். சேஃபாக வீட்டில் இருங்க. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அவ்வளோதானே. ஓகே, இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம்.